வாழ்க வளமுடன். ஒரு அரசர் வீரதேவராயர் எல்லாரையும் எனக்கு கப்பம் கட்டணும் வருஷம் வருஷம் அப்படின்னு சொல்லுவார். சரி, நல்லா கட்டின்னு இருப்பாங்க. அப்போ ஒரு நாட்டு அரசர் முடியல, அவர்கிட்ட அப்போ விளைச்சலில் கட்ட முடியல, கஷ்டப்படுவார். அப்போ அவருக்கு கூட இந்த அப்பாஜி மந்திரி என்ன சொல்லுவார், ஏன் அரசை கவலைப்படுறீங்க, நாளைக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு நான் வரேன், உங்களோட வெளியில் போகலாம் அப்படின்னோம். சரின்னு அவன் தூங்கிடுவான். மறுநாள் காலையில் இருந்தோடனே அப்பாஜி ஒரு மந்திரி வாங்க ஐயா, நம்ம 2 பேர் குதிரையில் அந்த நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு. சரி போகலாம், எப்படி பதில் சொல்கிறதுன்னு. ஒன்றும் இல்லை, நான் பேசிக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சின்னு போவான். அழைச்சின்னு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் ஃப்ரெண்டு வீடு ஒன்று இருக்கும். அங்கே அரசரை விட்டுட்டு இவர் மட்டும் அந்த அரசவைக்கு போயிட்டு கப்பம் கட்டுறதுக்கு போவார். ஏன்னா கையில் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் போவார். போகும்போது இவர் தான் கடைசி, எல்லாம் கட்டுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 1/2 கட்டின்னு இருக்காங்க. அப்போது இவர் போய் லாஸ்ட்டில் நிற்பார். நிற்கும்போது அரசர் ஒரு என்ன நீ கை வீசின்னு வர, யார் நீ, ஒன்று எந்த நாடு உனக்கு அப்படின்னு. இந்த நாடு தான் எனக்கு, என்னோடய அரசர் வரவில்ல, அவங்க மனைவிக்கு இப்போ பிரசவ அதனால் அவர் அங்கே இருக்கார், நான் மட்டும்தான் வந்திருக்கேன் அப்படின்னா. உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் அவர் ஒன்று அனுப்பிச்சிருப்பார். நான் அனுப்பிச்ச ஓலையை பார்த்தீங்களா, பார்த்தேன், என்ன போட்டிருந்த ஆடு தோலை உரிச்சா மாதிரி இருந்தது அப்படின்னு. தெரிஞ்சுமா அப்போ நீ ஆமாம், எங்கள் அரசர் நல்லவர், அவர் மக்களுக்கோசம் தண்ணியாக தியாகம் பண்ணுறாரு. அப்படியா, என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னா. அதான் சார், ஒரு தாய்க்கு பால் இல்லைன்னா பையன் எப்படி பசியாருவான், எப்படி வளருவான், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா. ஆமாம் கரெக்ட் தான் அப்படின்னும். சரி, அதுக்கு இதுக்கு என்னப்பா சம்மந்தம்னோம். அது மாதிரி தான் எங்கள் அரசர் விளைச்சல் இல்லை, வர்ண பகவான் பூமிக்கு வரல. அப்போ அந்த காடு மாதிரி இருக்கும், அதில் எப்படி நாங்கள் நெல் வச்சு அதில் அறுவடை செய்ய முடியும். அதனால தான் எங்களால் முடியல, கஜானால பணம் இல்லை, நாங்கள் இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கோங்க. நாங்கள் குடிக்கிற மாதிரி அவரும் அரசரும் கஞ்சி தான் குடிக்கிறாரு, பஞ்சு மெத்தையில் படுக்கலை, தரையில் தான் படுக்கிறாரு. அவ்வளோ நல்லவரை போய் நீங்கள் இது பண்ணுறீங்களா, அதுக்கு தான் அவர் நல்லவரை நாங்கள் இழக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நான் என்னை இழந்துடலாம், ஏன் தோலை உரிங்க ஃபஸ்ட்டுன்னு. அப்போ தான் அந்த வீரதேவருக்கு, ஐயோ இவ்வளோ நல்லவரை நம்ம அரசு சபைக்கு வச்சுக்கலாம் மந்திரியான்னு சொல்லிட்டு, நீ எங்கள் அரசு சபைக்கு நீ மந்திரியாக இருக்கிறியான்னு. அது என்னோட பாக்கியம் அப்படின்வார். சரின்னுவான். சொன்னவுடனே இதை ராணி கேட்டுருப்பான். கேட்டனோடனே என்ன நீ அப்பாஜி பேசுகிற, பேரை பார்த்தாலே பிடிக்கல, அவனை வேறு நீ மந்திரியாக வச்சு என்ன பண்ண போகிற, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஏதோ ஒரு பைஸ் சொல்லிட்டா நான் அவனை வச்சுக்கிறேன், என் தம்பி நான் வச்சுக்கணும் எத்தனை வருஷமாக சொல்லிங்கிறேன், அவனுக்கு மட்டும் அந்த பதவி கொடுக்க மாட்டேன், எங்கே ஒருவனுக்கு மட்டும் பதவி கொடுக்குறியே அப்படின்வான். இல்லைம்மா, அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்குது, இவன் கரெக்டாக இதுவும் நான் அனுபவிச்சுக்கிறான், அனுபவத்தை சொல்கிறான். அது மாதிரி உன் தம்பிக்கு அனுபவம் இல்லை, அதுக்கு நான் என்ன பண்ணுறது, இல்லை ஏதாவது நீ கொடுத்து தான் ஆகணும். சரி ஒன்று செய்கிறியா அப்படின்னு. என்னென்னு நாளைக்கு ஒரு போட்டி வைக்கலாம், அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ, உன் தம்பி ஜெயித்தாலும் மந்திரி தான், அவர் ஜெயித்தாலும் மந்திரி தான், எப்படின்னா ஓகேன்னுவா. சரி, மறுநாள் ப்ரோக்ராம் நடக்குது, ஒரு பரதநாட்டியம் நடக்குது. பரதநாட்டியம் முடிஞ்சோடனே அந்த நாட்டியக்காரியெல்லாம் அரசரை வாழ்த்தணுமா இல்லையா. அப்போ முதல்ல வர நாட்டியக்காரி மரமும் வேறு போல் அப்படின்னு சொல்லிடுவாள். சொல்லிவிட்டு அவள் போயிடுவாள். 2வது வருவா முரடும் முள்ளும்னுவா, முள்ளும் முரடும்னு சொல்லுவாள், அவளும் போயிடுவாள். 3வது கல்லும் கரடும்னுவா. சொல்லிவிட்டு 3 பேர் இப்படி நிற்பாங்க வரணும். உடனே ராணியோட தம்பி வரான். அக்கா பாருங்க எப்படி சொல்கிறாங்க, நம்ம ராஜாவை இந்த மரம் வேறுன்றாங்களே, எவ்வளோ திமிரு இருந்தால் நம்ம மாமா அப்படியா இருக்காரு அரசர், அப்போ நீ எவ்வளோ திமிரு இருந்தால் அப்படி பேசுவாங்க அப்படின்னா. இன்னொருத்தி என்ன சொன்னால் முள்ளும் முரடுனா, இன்னொருத்தி கல்லும் கரடுனா. அப்படின்னா நம்ம அந்தளவுக்கு அரசர் இதுவாகிறாரு அப்படி. உடனே ராணி ஆமாம் எவ்வளோ திமிரு, இவளுக்கு பரிசு கொடுக்காதீங்கன்னுவா. உடனே அரசர் எதுவும் சொல்ல மாட்டாங்க, கம்மிட்டுருவான். உடனே அப்பாஜி கூப்பிட்டு, என்னப்பா நீ என்ன பதில் சொல்கிறதுக்குன்னு. அரசே, அவங்க சொன்னதுக்கு கரெக்டாக தானே இது விட, ஆனால் அவங்க சொல்லும் முறை தான் கொஞ்சம் ரஃப்பாக இருந்தது, வேறு ஒன்றும் இல்லைன்னு. அப்போ அதுக்கு என்னன்னு, மரமும் வேறு போடலன்னா கரும்பு மரம் இருக்கா, கீழே தானே வேறு இருக்குது, கீழே இருந்தாலும் ஆனால் என்ன சொல்கிறேன், அடிக்கரும்பு இனிக்கன்றல, அது மாதிரி அடிக்கரும்பு மேலே நீங்கள் இனிப்பாக இருக்கிறது இனிமையானவரே அப்படின்னு சொன்னது. சரி, அவங்கள விட்டுரு. அடுத்தது யார், முள்ளும் முரடுன்னாங்க. அப்படின்னா நான் முள்ளு முரடு மாதிரியாகிறேன் அப்படின்வான். இல்லை அரசே, அதுக்கும் ஒன்று உண்டுன்னுவான். என்னன்னுவான், முள்ளுன்னா பலாப்பழம் இருக்குல்ல, மேலே முள்ளுக்குதா,
தோல் எப்படி இது முரடாகுதா, அதை கட் பண்ணி எடுத்து உள்ளகத்தை சுவைச்சா தானே இனிப்பாக இருக்குது. அப்போ முள்ளும் முரடும். அப்போ நீங்கள் பலாப்பழம் போல் இனிப்பவரே அப்படின்னு. சரி, அடுத்தது கல்லும் கரடுன்றால அது எப்படின்னா ஒன்றும் இல்லை. கல்லும் கரடுன்னா கல்கண்டு எப்படி இருக்குது, கல் அடங்குதா, அது மேலே ரஃபாக எப்படி இருக்குது, முரடு மாதிரி இருக்குதா, அதுதான் கல்லும் கரடும். அப்போ நீங்கள் கல்கண்டு போல இனிப்பவரே அப்படின்னு வாழ்த்துனாங்க அரசே. அப்படியா, சரி. அப்போ அந்த நாட்டிகரிக்க டபுள் மடங்கு பரிசு கொடுன்னு கொடுத்தாரு. இப்போ ராணி கேட்குற யாரை மந்திரி ஆக்கலாம் அப்படின்னு. அப்பாஜியாக ஆக்கிடுங்க, என் தப்பு நான் உணர்ந்துட்டேன், நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு. அதுக்கு தான் சொல்கிறேன், ஒரு சபையில் பேசினாலும் 4 பேர் கூட பேசினாலும் புரிந்து அறிந்து புரிந்து அப்புறம் பேசுங்க. வாழ்க வளமுடன்.